வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகள். கல்வி நிறுவனங்கள் அதிகமுள்ள மாநிலமாக தமிழ்நாடு திகழ்கிறது. லயோலா கல்லூரி நூற்றாண்டு விழாவில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பெருமிதம். இந்தியாவில் எந்த வகைப்பட்ட கல்வி நிறுவனத்தை எடுத்துக்கிட்டாலும் அது தலை சிறந்த கல்லூரிகள், பல்கலைக்கழகங்கள், கல்வி நிறுவனங்கள் அதிகம் இருக்க மாநிலமா நம்முடைய தமிழ்நாடு தான் இருக்கு. கல்வி கிடைக்காமல் இருந்த நிலை மாறி தற்பொழுது கல்வி நிறுவனங்களால் தமிழ்நாடு நிரம்பி உள்ளது. அனைவருக்கும் தரமான கல்வி கிடைக்க வேண்டும் என்பதுதான் நமது தாரக மந்திரம் எனவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேச்சு. தமிழ் புதல்வன் போன்ற திட்டங்கள் அனைவருக்கும் தரமான கல்வி கிடைத்தாதான் நம்ம திராவிட மாடல் என்று சொல்வதில் அர்த்தம் இருக்கும். கேரள மாநிலம் வயநாட்டில் இருவஞ்சிப்புழா ஆற்றின் குறுக்கே சூரல்மலை முண்டக்கை இடையே தற்காலிக பாலம் அமைப்பு. இந்திய ராணுவம் மற்றும் தேசிய பேரிடர் மீட்பு படையினர் போர்க்கால பணியை அடுத்து திறக்கப்பட பாலம் பயன்பாட்டிற்கு வந்தது. வயநாடு நிலச்சரிவு தொடர்பாக 4 பேர் கொண்ட அமைச்சர்கள் குழுவை நியமித்து கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் உத்தரவு. அமைச்சர்கள் கே. ராஜன், ஏ.கே. சசீந்திரன், முகமது ரியாஸ் உள்ளிட்டோர் குழுவில் இடம்பெற்றுள்ளனர். வயநாடு மாவட்டத்தில் உள்ள பள்ளி கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை. தொடர் கனமழை காரணமாக மாவட்ட நிர்வாகம் உத்தரவு. வயநாடு நிலச்சரிவு ஏற்பட்ட பகுதிகளில் 3 நாட்களுக்கு இலவச சேவை வழங்கப்படும். ஏர்டெல் நிறுவனம் அறிவிப்பு. தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்து வரும் நிலையில் நீலகிரி மாவட்டத்திற்கு இன்றும் நாளையும் அதி கனமழைக்கான ரெட் அலர்ட். சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. தமிழ்நாட்டில் இன்று முதல் 7 நாட்களுக்கு இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்பு. புதுச்சேரியில் லேசான மழை பெய்யக்கூடும் எனவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. எடப்பாடி அருகே காவிரி ஆற்றின் வெள்ளப்பெருக்கால் 15க்கும் மேற்பட்ட குடியிருப்பு வீடுகளில் புகுந்த தண்ணீர். 1000க்கும் மேற்பட்ட ஏக்கர் விவசாய நிலங்களில் புகுந்த வெள்ளம், கழுகு பார்வை காட்சிகள். மேட்டூர் அணையிலிருந்து திருச்சி மாவட்டம் முக்கொம்பு மேலணைக்கு நீர்வரத்து 1,20,000 கனஅடியாக அதிகரிப்பு. கொள்ளிடம் ஆற்றில் 2 உயர்மின் அழுத்த கோபுரங்கள் சாய்ந்து நீரில் மூழ்கியதால் பரபரப்பு. மேட்டூர் அணையிலிருந்து வெளியேற்றப்படும் நீரின் அளவு வினாடிக்கு 1,73,000 கனஅடியாக உயர்வு. 16 கண் மதகு வழியாக வினாடிக்கு 1,48,500 கனஅடி தண்ணீர் வெளியேற்றம். மொழிக் கொள்கையில் மத்திய பாஜக அரசு நியாயமாக செயல்படும் என்ற நம்பிக்கை இல்லை. மாநிலத்தின் உரிமைகளை மத்திய அரசு பறித்து வருகிறது எனவும் திமுக எம்பி கனிமொழி சாடல். இலங்கை கடற்படையால் மீனவர் மலைச்சாமி படுகொலை செய்யப்பட்டதற்கு பாஜக, திமுக அரசுகளின் கையாலாகாத தனமே காரணம். நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் குற்றச்சாட்டு. ஜூலை மாதம் துவரம் பருப்பு, பாமாயில் பெறாத குடும்ப அட்டைதாரர்கள் ஆகஸ்ட் மாதம் பெற்றுக் கொள்ளலாம். தமிழ்நாடு அரசு அறிவிப்பு.
வார விடுமுறை ஆடி அமாவாசையை முன்னிட்டு தமிழ்நாடு முழுவதும் இன்று முதல் 3 நாட்கள் 1140 சிறப்பு பேருந்துகள் இயக்கம். பயணிகளின் வசதிக்காக தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் அறிவிப்பு. அரியலூர் மாவட்டத்திற்கு இன்று உள்ளூர் விடுமுறை. மாமன்னர் ராஜேந்திரன் சோழன் பிறந்த நாளான ஆடி திருவாதிரை விழாவை முன்னிட்டு ஆட்சியர் உத்தரவு. திண்டுக்கல் மாவட்டம் வடமதுரையில் நில அளவீடு செய்ய 7000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய சர்வேயர் கைது. லஞ்ச பணத்தை பெற்றபோது கையும் களவுமாக பிடித்த லஞ்ச ஒழிப்பு போலீசார். திருப்பத்தூர் மாவட்டம் கோவிலூர் வயல் பகுதிகளில் சுற்றித் திரிந்த ஒற்றை கொம்பன் காட்டு யானை. வீடியோ இணையதளத்தில் வெளியானதால் பொதுமக்கள் அச்சம். சரியான யானைப்பா. ஃபாரஸ்ட்டை ஃபோன் பண்ணி மாட்டாங்களா? ஃபாரஸ்ட்டுக்கு என்ன பண்ணுறது? நாங்கள் மேட்டுப்பாளையம் உதகை இடையேயான மலை ரயில் சேவை இன்றும் நாளையும் ரத்து. மண் சரிவு காரணமாக தண்டவாளத்தில் சீரமைப்பு பணிகள் நடைபெறுவதால் ரயில்வே நிர்வாகம் அறிவிப்பு. தூக்கி எறியும் தேங்காய் சிரட்டைகளை கலைநயமிக்க கைவினைப் பொருட்கள் மற்றும் ஓவியங்களாக மாற்றி அசத்தி வரும் சகோதரிகள். தேங்காய் சிரட்டைகளை கொண்டு கைவினைப் பொருட்கள் செய்வதற்கான தொழில் தொடங்குவதற்கு அரசு உதவிக்கரம் நீட்ட வேண்டும் என கோரிக்கை. தாம்பரம் திருச்சி இடையே இன்று இரவு 11 மணிக்கு முன்பதிவில்லா பெட்டிகளை கொண்ட சிறப்பு ரயில் இயக்கம். நாளை திருச்சியிலிருந்து தாம்பரத்திற்கு இயக்கப்படும் எனவும் தெற்கு ரயில்வே அறிவிப்பு. தஞ்சாவூர், திருவண்ணாமலை, பொன்னேரி, திருவானைக்காவல் ஆகிய பகுதிகளில் உள்ள சிவாலயங்களில் ஆடி மாத பிரதோஷ விழா. திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம். திருப்பதி தேவஸ்தானம் சார்பில் இன்று பக்தர்கள் குறை கேட்பு நிகழ்ச்சி. காலை 9 மணி முதல் 10 மணி வரை பக்தர்கள் தங்கள் குறைகளை தொலைபேசி வாயிலாக தெரிவிக்கலாம் என அறிவிப்பு. புதுச்சேரி மாநில சட்டப்பேரவையில் 12,700 கோடி ரூபாய்க்கான பட்ஜெட் இன்று தாக்கல் செய்கிறார் முதலமைச்சர் ரங்கசாமி. ஏழை மக்கள் பயன்பெறும் வகையில் முக்கிய அறிவிப்புகள் வெளியாகலாம் என எதிர்பார்ப்பு. டெல்லியில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தலைமையில் இன்று தொடங்குகிறது ஆளுநர்கள் மாநாடு. 2 நாட்கள் நடைபெறும் மாநாட்டில் 3 புதிய குற்றவியல் சட்டங்களை திறம்பட அமல்படுத்துதல் உள்ளிட்டவை குறித்து விவாதிக்கப்படலாம் என எதிர்பார்ப்பு. நீட் வினாத்தாள் விற்பனை வழக்கில் 13 பேர் மீது முதல் குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்தது சிபிஐ. இதுவரை 58 இடங்களில் சோதனை நடத்தப்பட்டுள்ளதாக குற்றப்பத்திரிகையில் தகவல். இமாச்சல் பிரதேசத்தில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு 5 பேர் உயிரிழந்த நிலையில் மாயமான 50க்கும் மேற்பட்டோரை தேடும் பணி தீவிரம். குழு உள்ளிட்ட பகுதிகளில் சாலைகள் அடித்து செல்லப்பட்டதால் போக்குவரத்து முடக்கம், மக்கள் அவதி. இமாச்சல் பிரதேச மாநிலம் ராம்பூர், சம்பா உள்ளிட்ட பகுதிகளில் மேக வெடிப்பால் கடும் நிலச்சரிவு.
பாறைகள் உருண்டு விழுந்ததால் இடிபாடுகளில் சிக்கியவர்கள் மற்றும் வாகனங்களை மீட்கும் பணிகளில் பேரிடர் மீட்பு படையினர் தீவிரம். ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் இரவில் கொட்டி தீர்த்த கனமழை. சாலைகளில் பெருக்கெடுத்து ஓடிய மழை நீரால் பொதுமக்கள் கடும் அவதி. ஹங்கேரியில் காலநிலை மாற்றம், தண்ணீர் பற்றாக்குறையால் விவசாயம் பாதிக்கப்படும் அபாயம் உள்ளதாக பொதுமக்கள் புகார். அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி ஒட்டகங்களுடன் ஊர்வலமாக சென்று எதிர்ப்பை பதிவு செய்த விவசாயிகள். பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் பிரிவில் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் PV சிந்து அதிர்ச்சி தோல்வி. சீன வீராங்கனை ஹீ பிங் சியாவோவிடம் 21-19, 21-14 என செட் கணக்கில் வீழ்ந்தார். பாரிஸ் ஒலிம்பிக் பேட்மிண்டன் ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு இந்தியாவின் லக்ஷயா சென் முன்னேற்றம். இந்தியாவின் மற்றொரு வீரர் பிரணாயை 21-12, 21-16 என்ற செட் கணக்கில் வீழ்த்தி வெற்றி. TNPL கிரிக்கெட் தொடரின் 2வது தகுதி சுற்றில் திருப்பூர் தமிழன்ஸ், திண்டுக்கல் டிராகன்ஸ் அணிகள் இன்று மோதல். போட்டி சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் இரவு 7:15 மணிக்கு தொடங்குகிறது. நீங்கள் போட்ட கையெழுத்தை எப்படி மறுக்க முடியும் என நடிகர் விஷாலுக்கு சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி கேள்வி. புத்திசாலித்தனமாக பதில் சொல்வதாக நினைக்கிறீர்களா என்றும் சரமாரி வினா.